ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். Lord, I am not worthy to have you come under my roof. Lord, oh Lord, speak the word, my servant be healed. Lord, oh Lord, speak the word, my servant be healed. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். Praise the Lord Jesus Christ. இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறது யாரு தெரியுமா? நூற்றவர் தலைவன். இவருடைய ஜெபத்தை குறித்து தியானிக்க போறோம். புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய எடுத்து வச்சுக்கோங்க. பைபிள் எல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுல நாம 2 பாகமா நாம் தியானிக்க போறோம். முதலாவது இந்த நூற்றவர் தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கலாம். அடுத்தது அவருடைய ஜெப வல்லமை, இறை வார்த்தையின் வல்லமையும் நூற்றவர் தலைவர் வைத்திருந்த நம்பிக்கையும் நாம் தியானிக்க போறோம். முதலாவதாக இப்ப நூற்றவர் தலைவர்னா யாரு? அந்த காலத்துல இவர் ரோமையர் சேர்ந்தவர். 100 பேருக்கு 100 வீரர்களுக்கு ஒரு தலைவர் அப்படின்ற விதத்துல பல தலைவர்கள் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் இவர். நூற்றவர் 100க்கு ஒரு தலைவர் அப்படியாக இருந்தவர். ஹீஸ் அ கமாண்டர். எல்லா அதிகாரமும் அவர் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல குணங்கள் என்னென்னன்றது நாம் தியானிக்க போறோம். 2வது வசனமும் 3வது வசனமும் படிப்போம், கேட்போம். அங்கே நூற்றவர் தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். இதுல இருக்கிற அவருடைய குணங்களை நாம் தியானிப்போம். முதலாவதாக யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவர் பணியாளர் தானே. பணியாளர் முக்காவாசி இல்லைங்க. நம்ம பார்க்குறோம் நடைமுறை வாழ்க்கையில எத்தனை பேர் கரிசனை காட்டுறாங்க, எத்தனை பேர் பரிவா இருக்கிறாங்க. அவர் காய்ச்சல் வந்தா லீவ் போட்டு போகட்டும், அப்படி வேலை அதிகமா இருந்தா மாத்திரை போட்டு வரட்டும்னு வாங்க. அந்த சூழ்நிலையில நம்ம இருக்கிற காலகட்டத்துல யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவர் தன் பணியாளர் சாகும் தருவாயில் இருக்காருன்னு கவலைப்படுறாரு. So he is a person who understands others, who had compassion for others. அன்பானவர் இருந்தார். மற்றவர்கள் மேல் அவருக்கு படுகிற துன்பத்தை தன்னுடைய துன்பம் என உணர்ந்தவராக இருக்கிறாருன்னு நாம் பார்க்கிறோம். 2வது, தலைவர் பணியாளர் மீது மதிப்பு வைத்திருந்தார் படிவர். He respected his co-workers. அவர்களுக்கு மதிப்பு கொடுத்தார். ஒரு மனிதனாக அவரை மதித்தார். அதனாலதான் அவர்களுக்கு காயப்பட்டிருக்கும் போதோ உடல் நலமற்று இருக்கிற நேரத்துல அவருக்கு இந்த வழியெல்லாம் இருக்கும், வேதனை இருக்கும் என்பதை உணர்ந்தார். அவருக்கு சுகம் தர இயேசு என்கிற ஒரு இருக்கிறார் என்று நம்பினார். 3வதாக அவர் அவர்களுக்காய் பரிந்து பேசுகிறார். யார்கிட்ட? இயேசுட்ட. ஒரு தலைவர், ஒரு கமாண்டர், பட் he trusted in the power of Jesus. இயேசு ஒரு கடவுளின் மகன் என்றோ ஒரு மெசியா என்றோ அவருக்கு தெரியாது. பட் he only saw his way of preaching. கேள்விப்படுறார். அவர் செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டவர். அதன் நிமித்தமாக நிச்சயமாக என் ஊழியனுக்காக, என்னோட பணியாளனுக்காக நான் பரிந்து பேசி கேட்டா அவன் நல்லா இருவாங்கன்ற ஒரு மனதிற்குள்ளாக ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கையில இயேசுவிட்ட மூப்பர்களை அனுப்புகிறார். அவர் வர வச்சிருங்க. தன்னுடைய பணியாளருக்காக பரிந்து பேச மூப்பர்களை அனுப்பி வைக்கிறார். நீதிமொழிகள் 27:2 இருக்கிற வசனத்தின்படி, உன்னுடைய வாய் அல்ல
மற்றவருடைய வாய் புகழட்டும். உன் நாவல்ல வேறொரு நாவு போற்றட்டும் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி இப்போ நாம் மற்றொரு மூப்பர்கள் சொன்ன சான்றை கேட்போம். அவரை குறித்து சொன்ன சாட்சி எப்படின்னா 4-5 வசனத்துல அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். வந்து நீர் இவ்வுதவி செய்வதற்கு அவர் தகுதி உள்ளவரே முதலாவதாக. இரண்டாவது, அவர் தம் மக்கள் மீது அன்புள்ளவர். மூன்றாவது, எங்களுக்கு ஒரு தொழுகை கூடவும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொன்னாங்க. பாருங்க, அவர் தகுதி உள்ளவர். ஹீஸ் worthy. இரண்டாவது, அவர் அன்புள்ள, தன் மக்கள் மீது ரொம்ப அன்பா இருக்காங்க. இது எல்லாரும் அனுபவிச்சிருக்கிறாங்க. தட் இஸ் வை அவங்களால சொல்ல முடியுது. மூன்றாவது, தொழுகை கூடத்தை கட்டி கொடுத்தார். அதாவதுனா அவர்கிட்ட இருந்த வெல்த், அவருக்கு இருந்த செல்வத்தை அவர் தாராளமாக கொடுத்தார். அனைத்து மக்களும் ஒன்றாக கூடி ஜெபிக்க, துதிக்க ஒரு ஜெப ஆலயத்தை, தொழுகை கூடத்தை அவர் கட்டி கொடுத்திருக்கிறார். ஸோ he is a generous person. இது இன்னொன்று என்ன நம்ம கற்றுக்கலாம்னா, he's had the love of God and love of neighbor. கடவுள் மீது வைத்த அந்த அன்பும் தெய்வ பயமும் அவரை தொழுகை கூடத்தை கட்டி தாராள உள்ளத்தோடு கொடுக்க முன் வந்தார். அதே போல மற்றொரு மீது வைத்திருந்த அன்பு. நீதிமொழிகள் 22:4 இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சம் உடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வம், மேன்மையும், நீடிய ஆயுளும் ஆகும். இது 3 அவருக்கு கிடைச்சிருக்கு நான் நம்புறேங்க. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் குட்னஸ், அவர் இருந்த தாழ்ச்சி, அதை நாம் நாளைக்கு தியானிக்க போறோம். தாழ்மையும், அவர் வைத்திருந்த நம்பிக்கையும், கடவுள் மேல் வைத்திருந்த அந்த உறுதியான நம்பிக்கையும் அவரை மேன்மைப்படுத்தியது. அவர் ஜெபம் கேட்கப்பட்டது. அப்போ நமக்குள்ளாக என்ன வேணும்? அதே தாழ்ச்சிக்காக, அதே தெய்வ பயத்திற்காக நாம் இப்போ ஜெபிப்போமா? எல்லாம் கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, இதோ 100 தலைவரை போல தாம் ஒரு அதிகாரம் படைத்தவர்களாய் இருந்தாலும் தனக்கு கீழ் இருப்பவர்களை வா என்றால் வா வருகிறார்கள், போ என்றால் போகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கமாண்டிங் ஸ்பிரிட்டோட இருந்த அந்த 100 தலைவர் கூட ஆண்டவரே அன்புள்ளவராய், மனித நேயம் உள்ளவராய், மற்றவர்களுக்கு வரும் துன்பத்தை அறிந்தவராய், புரிந்தவராய், தாராள உள்ளத்தை உடையவராய், தாழ்ச்சி உள்ளவராய், மதிப்பு, மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பை, மனிதன் என்ற மதிப்பை கொடுத்தவராய் இருந்த அவரை போல எங்களையும் மாற்றுங்க. இத்தனை நற்குணங்களோடு கூட தெய்வ பயத்தோடு பரிந்துரை செய்கிற ஒரு அந்த ஆன்மா எங்களுக்கும் தாரும். அதே அவரை போல நாங்களும் பிறருக்காய் பரிந்து பேச, பிறருக்காக நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் மற்றவர்கள் முன்னேற வேண்டும், மற்றவர்கள் வாழ்வடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்பட எங்களை ஆசீர்வதியும். அன்பு தெய்வத்தாயி, புனித யோசேப்பே, அனைத்து வானதூதர்களே, புனிதர்களே, எங்களுக்காய் பரிந்து பேசும். ஆமென். God bless you. Ave Maria, Ave Maria, Ave Maria. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பீஸ்.